3 யோவான், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 3 யோவான் நிருபம். ஒன்று 2 வசனத்தை வாசிக்கலாம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே, யார் பிரியமானவன் என்று இந்த காலை வேளையில அந்த பிரியமானவன் எப்படி இருக்கிறான் என்பதை குறித்து நாம் கர்த்தருடைய ஆவியானவரின் கொடையின் கீழாக நாம் பார்க்கலாம். 2 பேரை இங்கே சுட்டிக்காட்டி யோவான் இந்த காயுவுக்கு எழுதுகிறார். அதில் தியத்திரப்பு என்பவரை பற்றி எழுதுகிறார். அதே போல தெமேத்ரியு என்பவரை பற்றி எழுதுகிறார். இந்த தியத்திரப்பு என்பவர் என்ன செய்யவில்லை என்றால், அவர் யாரையும் ஏற்றுக்கொள்ளாதவராக, அப்போஸ்தலனாகிய யோவானையும் அவரோடு சேர்ந்தவர்களையும் ஏற்றுக்கொள்ளாதவராக இருக்கிறது மாத்திரமல்லாமல், குறை சொல்லுகிறவராக, சபைக்கு புறம்பே அவர் யோவானுடைய ஃபாலோவர்ஸை தள்ளுகிறவராக இருக்கிறதாக அவர் எழுதுகிறார். ஆனால் தெமேத்ரியை பற்றி அவர் எழுதும்போது, அவர் நற்சாட்சி பெற்றவர் என்றும் நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம் என்று சொல்கிறார். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ வாழ்க்கையில் அதிகமாக குறை சொல்லுகிற மக்களை நாம் பார்க்கக்கூடும். ஒரு கணவன் மனைவி இருந்தார்கள். மனைவி பொரியல் செய்யும் போது, குழம்பு செய்யும் போதுல உப்பு ஜாஸ்தி போட்டாங்க. என்ன போட்டாங்க? உப்பு அதிகமாக போட்டாங்க. உப்பு அதிகமாக போட்டோன்னே கணவர் சொன்னார், என்ன குழம்பு ஒரே உப்பா இருக்கு அப்படின்னாரு. உப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னாரு. அதுக்கு மனைவி சொன்னாங்க, என்ன பண்ணுறது, காய் கம்மியாக வாங்கிட்டு வந்துட்டீங்க, அதனால உப்பு ஜாஸ்தியாக போச்சுன்னாங்க. என்னங்க, காய் கம்மியாக வாங்கிட்டு வந்துட்டீங்க, அதனால உப்பு அதிகமாக போச்சு அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு நாள் இந்த அம்மா வெங்காய பஜ்ஜி செஞ்சு கொடுத்தாங்க. டீக்கு இந்த வெங்காய பஜ்ஜி சாப்பிட்டு இருக்கும்போது அவர் பார்த்தாரு, அவருக்கு ஒரு குறை தெரிஞ்சது. என்ன குறைனா, மனைவியை பார்த்து சொன்னார், என்னம்மா வெங்காய பஜ்ஜிங்கிற, ஆனால் பஜ்ஜியில் வெங்காயத்தையே காணோம் அப்படின்னு சொன்னார். என்ன, இப்போ இதுக்கு இந்த அம்மா என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஆமாம், மைசூர் பாக்குன்னு தான் சாப்பிட்றீங்க, மைசூர் பாக்கில் மைசூரை தேடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? பஜ்ஜியில் வெங்காயத்தை காணோன்னு தேடுற மாதிரி மைசூர் பாக்கில் மைசூரை தேடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் அந்த அம்மா பீன்ஸ் பொரியல் அடிக்கடி செய்வாங்க. ஏதோ ஒன்று வடித்து விட்டு போதும் அப்படின்ட்டு செய்கிறது தானே. அடிக்கடி எது கிடைக்குதோ டக்குன்னு என்ன பண்ண, பீன்ஸ் தான் அதிகமாக செய்வாங்க. நம்ம சிவா வீட்டில் செய்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு பீன்ஸ் பொரியலை செஞ்சு போட்டுறது. யாரும் வாய் பேசாத ஆம்பளைகளுக்கு ஒரு வழி இல்லையில. ஆமாம். அப்போது அவர் கேட்டார், நம்ம சிவா தான் கேட்குறாருன்னு வச்சுக்கலுங்களேன், எப்போ பார்த்தாலும் பீன்ஸையே செஞ்சு பொரியல் செஞ்சு போடுறியே, எப்படி தான் இதை சாப்பிட்றது, தினமும் மனுஷன் பீன்ஸு சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இந்த அம்மா என்ன பதில் சொல்கிறாங்க, ஆமாம், தினமும் அரிசி சோறு வேணும்னு கேட்டு அரிசி சோறு மட்டும் டெய்லியும் சாப்பிடுவீங்களா, டெய்லியும் பீன்ஸு சாப்பிட்டா என்ன குறைஞ்சு போவீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். கேட்க கொஞ்சம் ஜோக்காக இருக்குது. இது ஒருத்தர் குற்றம் கண்டுபிடித்து குறை கண்டுபிடித்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்காது. நாம் பிரியமானவர்களாக நாம் காணப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முதிர்ச்சி அவசியம். கணவனுக்கு பிரியமாக, மனைவிக்கு பிரியமாக, பெற்றோருக்கு பிரியமாக, மாமனார் மாமியாருக்கு பிரியமாக, தேவனுக்கு பிரியமாக. நான் சுருக்கமாக ஜெபிக்கிற ஜெபத்தில் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம் உண்டு. அந்த கற்றுக் கொடுத்த தேவன் ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபங்கள் சுருக்கமாக இருக்கும். அதே சமயம் அது கருத்து செறிவு நிறைந்ததாக காணப்படும். அதில் ஒரு வார்த்தை என்னவென்றால், தேவனே உமக்கு பிரியமாகவும் மனுஷருக்கு பிரயோஜனமாகவும் என்னை வழி நடத்தும். அப்போ நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருந்து விட்டால் இந்த பூமியில எல்லாருக்கும் நாம் பிரயோஜனம் உள்ள நபராக நாம் மாறிவிடுவோம்.
அல்லேலூயா. இப்ப இந்த காயுவை பற்றி யோவான் எழுதுகிறார். தியத்திரப்பை பற்றிய தன்னுடைய ஆதங்கத்தை அவர் சொல்லுகிறார். அதே சமயத்தில் இந்த காயுபு கிட்ட ஒரு நபரை குறித்து ரெக்கமெண்ட் பண்ணுகிறார். 3 பர்சனாலிட்டிஸை பற்றி இந்த நிருபத்தில் இந்த 14 வசனத்தில் அவர் சுட்டி காட்டுகிற காரியங்களை பார்க்கிறோம். ஒரு மனிதன் பிரியமானவனாக இருக்க வேண்டுமானால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? பிரியமான மனிதனுக்காகத்தான் அவன் ஆத்துமா வாழ்கிறது போல அவன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். அதாவது நல்ல ஆரோக்கியத்துடனே, நல்ல செழிப்புடனே, சமாதானம் சந்தோஷத்துடனே அவன் நீடூடி வாழ வேண்டும் என்று ஒரு அப்போஸ்தலன், அன்பினால் நிறையப்பட்டவன், இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த ஒரு பரிசுத்தவானா இருக்கிற இந்த அப்போஸ்தலர் இந்த மாதிரி எழுதுகிறார். ஒரு காரியத்தை நான் நினைவுபடுத்துகிறேன். நாம பேதுரு மறுதலித்தான், யோவான் பேசினான் அப்படின்னு எல்லாம் பேசுறோம். அப்போ ஒரு விசுவாசி கேள்வி எழுப்பினார் யூடியூப்ல, என்ன பாஸ்டர்மாரெல்லாம் மரியாதை இல்லாம பேதுருவை அமையவேன்னு பேசுறீங்க, யோவானை அமையவேன்னு பேசுறீங்க, மோசேவை அமையவேன்னு பேசுறீங்க, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை அமையவேன்னு பேசுறீங்க, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நானும் யோசிச்சேன், ஆமாம் நாம ஏன் அந்த தப்பை செய்கிறோம், ஏன் நாம் மரியாதை இல்லாமல் இந்த மாதிரி பேசுகிறோம் அப்படின்னு நான் என்னை குறித்து யோசித்தேன். அப்போ தான் ஒன்று புரிஞ்சுது, நம்ம பைபிள்லேயே அமைவன் தான் எழுதியிருக்கு. ஆபிரகாம் வந்தான் போனான், ஜெபம் பண்ணான், விண்ணப்பம் பண்ணான், பலி செலுத்தினான். யோவான் வந்தான் போனான், வந்தாரு போனாருன்னு எழுதியிருந்தா நம்ம மனசுல நம்ம வந்தாரு போனாருன்னு எழுதியிருக்கோம். டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இதை புறஜாதி மக்கள் டிரான்ஸ்லேட் பண்ணதுனால அவங்களுடைய நடைமொழி வழக்கத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மரியாதை சொற்களை சேர்க்காம அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி போட்டிருக்கோம் அவர்னு. ஆனால் மற்ற எல்லாரையும் பற்றி அவன் இவன் தான் போட்டிருக்கு. பேதுரு மறுதலித்தான், பேதுரு எல்லாத்தையும் விட்டு விட்டு அவருக்கு பின் சென்றான். அதனால நாமளும் பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே பேசி வசனத்தை சொல்லி பழகினதுனால அப்படியே பேசி பழகிட்டோம். நான் அதை மாற்றிக்கொள்ள நான் முயற்சிக்கிறேன். கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்போ பிரியமானவர் என்று ஏன் அவர் அழைத்தார் என்றால், முதலாவதாக அவர் இங்கே சொல்லுகிறார், 3ஆம் வசனத்திலேயும் 4ஆம் வசனத்திலேயும் நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய். 4ஆம் வசனத்திலே என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள். அப்ப நாம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நடக்க வேண்டுமானால் முதலாவதாக நாம் சத்தியத்தில் நடக்கிறவர்களாக வாழ வேண்டும். சத்தியத்தில் நடப்பது என்றால் என்ன? சத்தியத்தை பேசுவது என்றால் என்ன? பெந்தகோஸ்து சபையில் அதிகமாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறேன். சத்தியத்தை, சத்தியம் அந்த சபையில் இருக்கிறது. சத்தியம் சத்தியம் என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். சத்தியம் என்றால் 2 அர்த்தம் இருக்கிறது. ஒன்று உண்மை என்று டிரான்ஸ்லேட் பண்ணலாம், இன்னொன்று தேவனுடைய வசனம் என்று டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அது சத்தியம், உபதேசத்தை சொல்கிறோம். அப்ப இந்த இடத்துல சத்தியத்தில் நடக்கிறாய் என்று சொல்கிற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற அனுபவத்தை குறிக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்துல நாம படிக்கிறோம். வேகமாக எனக்கு வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு, அழுக்கு கொடிய துர்க்குணத்தை ஒழித்து விட்டு என்றால் மறைத்து விட்டு என்றால் அழித்து விட்டு, உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும். இப்ப நல்லா கவனிங்க, சத்தியத்தின்படி நடத்தல் என்ன? உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாக, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதா இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்கிற அனுபவம் வரும் பொழுதுதான் நாம் சத்தியத்திலே நடக்க ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ வசனத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு இருதயம் உள்ளவர்களாக இருக்கும் போது நாம் சத்தியத்திலே நடக்க ஆரம்பிக்கிறோம், அல்லது சத்தியத்திலே பிறக்கிறோம். சத்தியவான் எவனும் என் சத்தியத்தை கேட்கிறான் என்று கர்த்தர் சொல்கிறார். யோவான்ல வாசிக்கும் போது, இவன் மனுஷ சத்தியத்தினாலாவது ரத்தத்தினாலாவது அல்லது மாம்சத்தினாலாவது பிறவாமல் இவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் எப்படி அவங்க பிறந்திருக்காங்க என்றால் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, ஜீவனுள்ள தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் வசனத்தினாலே நாம் பிறந்திருக்கிறோம்.
வசனத்தை ஏற்றுக்கொண்ட போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினோம். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் 14:6 சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் உலகத்தாராய் இருக்க மாட்டார்கள். உலகத்தாராய் நடக்கிறவர்கள் சத்தியத்தின்படி நடக்க மாட்டார்கள். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. யோவான் 17ஆம் அதிகாரம் 14-20 வரைக்கும் வேகமாய் வாசிப்போம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அதனால் உலகம் அவர்களை பகைத்தது. உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி. அடுத்த வசனம் வாசிமா. நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அடுத்த வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். இப்ப பாருங்க, எது சத்தியம்? உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும். அப்ப எது சத்தியம்? உம்முடைய வசனமே சத்தியம். அல்லேலூயா. ரெண்டு மீனிங் இருக்குன்னு சொன்னேன். உண்மை என்று அர்த்தப்படுத்தலாம், இன்னொன்று வசனம். அப்ப இந்த அதுக்கு ஆதாரமான வசனம் என்னவென்றால் உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப எந்த மனிதன் வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறானோ அந்த மனிதன் சத்தியத்திலே பிறக்கிறான். சத்தியத்திலே பிறந்த மனுஷன் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த வசனத்தின்படி நடக்க வேண்டுமா? வாசிக்கலாம் தொடர்ந்து. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்திலே அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இயேசுதான் வசனம். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஆதியில அவர் தேவனோடு இருந்தார், சகலம் அவர் மூலமா அவருக்கு என்றும். அப்போ அவர் நடந்தபடியே, அந்த வார்த்தை சொல்லுகிறபடியே நான் நடக்க வேண்டும். அப்போ வசனத்தை ஏற்றுக்கொள்கிறதுனால நான் பிறக்கிறேன், வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனாலே நான் சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனம் சொல்லுகிறபடி உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். கண்களின் நிச்சயம், மாம்ச நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையாக இவைகளெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். நாமோ வசனத்தினாலே பிறப்பிக்கப்பட்டு உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போ வசனத்தின்படி நடக்கிறவன் உலகத்தானாய் வாழ மாட்டான். உலகத்தானாய் வாழ்கிறவன் வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான், வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் மாட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல வாயினால் அறிக்கை பண்ணுகிறோம், நடக்கையிலே மறுதலிக்கிறோம். அது இருக்கக்கூடாது. அப்ப நாம் தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்க வேண்டுமானால், பரிசுத்தவான்களுக்கு பிரியமானவர்களா இருக்க வேண்டுமானால் நான் சத்தியத்தில் நடக்கிறவனாக, சத்தியம் என்பது வசனம். அப்ப வசனத்தினால பிறந்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மனிதனாய் இருந்தால் நான் தேவனுக்கு பிரியமானவனாய் நான் மாறுவேன், பரிசுத்தவான்களுக்கு பிரியமானவனாய் மாறுவேன். என்னாலே எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாயிருக்கும். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்திலும் வேறு சந்தோஷம் எனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தை உங்கள் மனதிலே பரிசுத்த ஆவியானவராலே பதிப்பிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் ஆமென்றும் ஆமென் என்றும் அப்படியே கிரியை செய்வாராக. இரண்டாவதாக இந்த 3 யோவான்ல 5வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 5வது வசனத்தை வாசிக்கிறோம். பிரியமானவனே நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் நன்மைகளை செய்கிறாய். அல்லேலூயா. எதை செய்தாலும் சகோதரருக்கும் அந்நியருக்கும் நீ உதவி செய்கிற ஒரு மனிதனா இருக்கிறார். இரண்டாவது காரியம், நாம் தேவனுக்கும் மனுஷருக்கும் பிரயோஜனமா இருக்க வேண்டுமானால் சகோதரர் என்பது ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம், அந்நியர் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய கூட்டம். அப்ப நாம் என்ன பண்ணுவோம் என்றால், நாம சபைக்குள்ள வேணா அன்பு செலுத்திக் கொள்வோம், ஆனால் உலகத்தில் ரட்சிக்கப்படாத மக்களிடத்துல அன்பு செலுத்த மாட்டோம். அன்னை தெரசா ரட்சிக்கப்படாத இடத்துல அன்பு செலுத்தினால்தான் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். நம்முடைய இந்தியாவுக்கு வந்த மிஷினரிகள் இந்துக்களாய், புறஜாதிகளாய், விக்கிரக ஆராதனைக்காரர்களாய், புத்திஸ்டுகளாய், பல மத இஸ்லாமியர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவர்கள் நேசித்து, அவர்கள் நமக்கு உதவி செய்து, கல்விகளை கொடுத்து, சமூக சீர்திருத்தங்களை செய்ததுனால்தான் நாம் இன்னைக்கு இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் நம்மை அந்நியராய் பார்த்திருந்தால் இன்றைக்கு இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைத்திருக்காது. அப்படியானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் பிரியமானவர்கள் என்றால் சபையிலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும்
நாம் உதவி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் நாம் உதவி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15, 16 வசனத்திலே நாம் இவனமாக வாசிக்கிறோம். யாக்கோபு 2, 15, 16 வசனங்களை சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமல் சகோதரன் யாரு? சபைக்குள்ள இருக்கிறவர்கள். வஸ்திரம் இல்லாம ஆகாரம் இல்லாமல் இருந்தா நீங்க அவங்களை பார்த்து என்ன செய்யணுமா? நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாயில சக்கரை கையில கொக்கரை. கொக்கரைன்னு என்ன தெரியுமா? நரம்பு இழுத்து பிடிச்சுங்க, இப்படி கை வராது. என்ன சொல்றாங்க உலகத்துல? அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாயில சர்க்கரையா பேசி நீ கிரியையில ஒன்றும் செய்யாதவனாயிருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றார். 1 யோவானுக்கு வரும்போது 3ஆம் அதிகாரம் 16 19 வரைக்கும் அடிக்கடி நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிற வசனம் தான். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்பு இன்னதென்று எப்படி அன்பு செலுத்தணும், எப்படி நான் உதவி செய்யணும் அப்படின்னா அவரு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார் எப்படி உதவி செய்யணும். அடுத்தது, நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். ஒருவன் இவ்வளவு ஆஸ்தி உடையவனாய் இருந்து, நல்லா கவனிங்க, எனக்கு பணம் காசு இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் சபையில ஒரு சகோதரனுக்கு குறைச்சல் இருக்கிறது என்று கண்டு இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது. அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினால நாவினாலும் அல்ல. வசனத்தை சொல்லிட்டு போயிடாத, வெறும் வாயின் வார்த்தையை பேசிட்டு போறாத, கிரியையினாலும் உண்மையினாலும் உதவி செய் என்று சொல்லுகிறார். என்ன செய்யணும்? எங்க சபையில நாங்க கொஞ்சம் கடன் பட்ட போது ஒரு மனிதர் அம்பாசிடர் காரு ஸ்பேர் கடை வச்சிருந்தாரு. அவர் எங்க அப்பாவுக்கு ஒரு 60,000 ரூபாய் அந்த நாட்களில் பெரிய தொகை கடன் கொடுத்தார். பல நாட்கள் எங்க அப்பாவுக்கு அது திருப்பி செலுத்த முடியல. அந்த மனிதர் ரொம்ப மேன்மையான அணுகுமுறை உள்ளவராக இருந்தார். அப்புறம் நான் ஊழியத்துக்கு இப்படி எங்கள் சபையிலேருந்து வெளியே வந்து மாலைக்கு போய் அப்புறம் மறுபடியும் திருச்சிக்கெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் அதை மறந்துட்டேன். பல ஆண்டுகள் கழித்தது அவர் அடிக்கடி பணம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஒரு நாள் அவரை நான் மீன் கடையில், வழக்கமாக மீன் எடுக்கிற மீன் கடையில் கண்டு அவரை பார்த்து கேட்டேன், நீங்கள் பணம் கொடுத்துருந்தீங்களே அப்பாவுக்கு, அப்பா உங்களுக்கு கொடுத்துட்டாரான்னு கேட்டேன். எல்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு எனக்கு என்கிட்ட பேசிட்டு 2 நிமிஷத்துல வேகமாக வாங்கிட்டு போயிட்டார். என்னன்னா இவர் நம்மளை கண்டுட்டு ஓடுறாரு அப்படின்ட்டு நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அவரை பார்த்து அத்தா காசு கொடுத்துட்டாங்களான்னு கேட்டேன். கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவர் வேகமாக ஓடுறாரு என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, இந்த புதிய மாடல் கார் வந்தோன்னா அவருடைய பிஸ்னஸ் எல்லாம் டவுன் ஆயிடுச்சு, அத்தா காசு கொடுத்துட்டாங்க, ஆனால் அத்தா கிட்ட இருந்து அவர் லட்சக்கணக்கான காசு கடன் வாங்கியிருக்காரு, அவர் தரல, அதனால் அவர் போயிட்டாரு. எங்கள் அப்பாவும் கேட்கல. ஒரு சபையில் ஒரு சகோதரன் இளைத்துள்ளவனாக இருந்தால் உதவி செய்யுங்கள். கடன் கொடுக்கலாமா பாஸ்டர், கொடுத்துட்டு அவங்க திரும்ப தரமாட்டேங்கிறாங்க பாஸ்டர், மனஸ்தாபமாக இருக்குது பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அவர் ஆலோசனை சொல்கிறேன். கடன் கொடுக்க மனசு இருந்ததுன்னா கடன் கொடுங்க. யாருக்கு கடன் கொடுக்கணும்? வாங்கின கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய மனசு உள்ளவங்களா இருக்கணும். நல்ல மனுஷன் தான் கொடுத்தேன் பாஸ்டர், ஆனால் இன்னும் தரமாட்டேன்றாரு, இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், அவருக்கு திருப்பி தரக்கூடிய திராணி உள்ளவராங்கிறத பார்க்கணும். ஆமேன். திருப்பி தர வசதி இல்லாதவங்க எப்படி கடனை திருப்பி கொடுப்பாங்க? யோசிக்கணும். அப்போ திருப்பித்தர மனசு இருந்தும் திருப்பித்தர திராணி இல்லை என்றால், உங்களுக்கு திரும்ப அந்த பணம் கண்டிப்பாக தேவை என்றால் 10,000 ரூபாய் கேட்குறாரா, நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு எனக்கு திருப்பி தர வேண்டாம், என்னால் முடிந்த உதவி வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு கொடுத்துருங்க. அவர் வெறுமையாக அனுப்பாதீங்க. திருப்பி தர திராணி உள்ளவரும் திருப்பி தர மனசு உள்ளவரும் இருக்கிறார் என்று தெரிகிறதா உங்களுக்கு? 10,000 ரூபாயும் கொடுங்க. அவர் கண்டிப்பாக கொடுத்த நாளில் கொடுக்கல, ஒரு மாதம் தள்ளி கொடுத்தா கூட சந்தோஷமே ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நன்மை செஞ்சு வைங்க, நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தேவை வரும் என்று நமக்கு தெரியாது. உதாரணம் சொல்கிறேன், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு வீடு, ஒரு ஹெட்மாஸ்டர் வீடு, ஆர்சி ரோமன் கத்தோலிக்க அவருடைய வீடு. அப்போது எங்கள் வீட்டுக்கு முன் பக்கத்தில் முதல் மாடியில் ஒரு ஓட்டு வீடு கட்டியிருந்தார். அதில் ஒரு மலையாளி ஃபேமிலி குடியிருந்தாங்க. அவங்க ஃபர்னிச்சர் மேக்கிங் பண்ணக்கூடிய ஒர்க் பண்ணுறவங்க.
நல்ல ஃபன் ஃப்ளோ இருக்கிறவங்க. நாங்கள் கடன்லேருந்து விடுதலையாகி அப்போ தான் ரட்சிக்கப்பட்டு கூட எங்கள் வீட்டில் பணம் கஷ்டம். ஆகவே எங்கள் வீட்டில் 1000 2000 அப்படியே அவங்கக்கிட்ட நாங்கள் கடன் வாங்குவோம். அப்போது எங்கள் அம்மா ஒரு நாள் எங்கள் அம்மா இன்னும் இப்படியே வாங்கிட்டு இருக்கிறோமே கடன் கேட்டபோது எங்கள் அம்மா ஒரு நாள் சொன்னாங்க, ஆண்டவர் ஒரு சொப்பனம் காமித்தார். இவங்க நம்மக்கிட்ட கடன் வாங்குறாங்க, நாம் இவங்களுக்கு கடன் கொடுக்குறோம். ஆண்டவர் அந்த மாதிரி செய்வேன்னு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். நான் யோசித்தேன், அவங்க குபேரனாக இருக்கிறாங்க, பெரிய ஐஸ்வர்யவானாக இருக்காங்க. நாங்கள் கடனில் உட்காந்துட்டு வட்டி கட்டிட்டு உட்காந்துருக்கோம். நாங்கள் எப்படா அவங்களுக்கு கடன் கொடுக்க முடியும் அப்படின்னு யோசித்தேன். சில ஆண்டு காலம் கழிந்தது, ஒரு 10-15 ஆண்டு காலம் கழிந்தது. ஒரு நாள் எங்கள் வீட்டில் இப்போ இந்த சோபா செஞ்சவர் அவர் தான். இது மாதிரி வேறு சோபா ஒன்று செஞ்சுருந்தாங்க. அப்போ அவர் வந்திருந்தார். அப்போது வந்துட்டு எங்களையெல்லாம் விசாரிச்சுட்டு அவர் ரொம்ப எளிமையும் தாழ்மையாக, ரொம்ப ப்ரௌடாக இருப்பார், எளிமையும் தாழ்மையாக பேசிட்டு போயிட்டார். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏய் பெரியவா, நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் கனவு கண்டு உங்கள்கிட்ட சொன்னேனே, எனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க. என்னம்மா கனவு? இந்த கடன் வாங்குற கனவா? ஏன்னா அவர் என்ன கடனாக வாங்கிட்டார் நம்மக்கிட்ட அப்படின்னு. ஆமாம், அவருக்கு வேலையெல்லாம் இல்லை, அத்தாட்ட தான் நிறைய மரம் எடுத்து பல லட்சம் அவருக்கு கடன் தரணும், அத்தை பாவன்னு சில லட்சம்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொன்னபடியே பல லட்சம் ரூபாய் நாம் அவருக்கு கடன் கொடுத்துருக்குறோம்னு சொன்னார். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? உங்களை ஆசீர்வதிக்கிறவர் ஒருவர் உண்டு. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய மனசு இருக்குமானால், ஒரு தாளந்தை வைத்து இன்னொரு தாளந்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனதுள்ளவர்களாக இருப்பீர்களானால், கொடுக்க வேண்டும் என்ற மனதுள்ளவராக இருப்பீர்களானால், தாராளமாய் கொடுக்கிறவர் உதாரத்துவமாய் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மண்ணில் போச்சான் பாருங்க, அவன் சுயநலம். அந்த மண்ணில் போதிக்கிறதுங்கிறது சுயநலம். சுயநலத்துக்காக தேவன் நம்முடைய கரத்திலே அவர் எந்த ஆசீர்வாதத்தையும் கொடுப்பதில்லை. அவருடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்துவதற்காக தான் எதையும் நமக்கு கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப என்றைக்கும் இந்த சகோதரனை போல ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் நாம் உதவி செய்யக்கூடிய மக்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. யாக்கோபு 2:15-16 நம்ம வாசிச்சோம். 1 யோவான் 3:16-19 வாசிச்சோம். மத்தேயு 10:42 வாசிக்கிறோம். இந்த சிறியில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்கொடுத்தும் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று வாசிக்கிறோம். அதே போல மத்தேயு 25:40 வாசிக்கும் போது ஆண்டு சொல்ல, இந்த சிறியில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். நம்ம தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமா இருக்கிறோம்னா நாம உதவி செய்கிறவர்களாக, தாராளமாய் கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். 2, முதல்ல சத்தியத்திலே நடக்கணும். 2வது உதாரத்துவமாய் தாராளமாய் சகோதரருக்கு அந்நியருக்கும் உதவி செய்யணும். 3வது 6ஆம் வசனத்தை படிக்கலாம். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். அடுத்தது நாம் அன்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நிறைய நேரத்தில் கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வரும், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு நடுவில் பிரச்சனை வரும். பொதுவா அப்பாவை பிள்ளைங்க கொஞ்சம் வில்லனா பார்ப்பார். அவர் எப்ப பார்த்தாலும், ஏய் ஏன்டா அது பண்ற, ஏய் படிச்சியாடா, எப்ப பார்த்தாலும் விளையாண்டே இருக்கிற, என்னடா இப்படி சாப்பிட்டு இருக்கிற, என்னடா இப்படி செலவு பண்ணிட்டு இருக்கிற, இப்படி இருந்தா எப்படா நாளைக்கு குடும்பத்தை பார்ப்பேன், இப்படி இருந்தா எப்படா ஒழுங்கா முன்னேறுவேன் அப்படின்னு சொல்லுவார். கடைசியில இந்த மகனுக்கு அவங்க அம்மாட்ட போய் சொல்லுவேன், இந்த ஆளுனால பெரிய தலையா இருக்கு, தலைவலியா இருக்கு, என்னால அந்த 10 வருஷமா ஜமாளிக்க முடியல, நீ எப்படி 20 வருஷமா இந்த ஆளுகிட்ட குப்பை கொட்டுற அப்படின்னு பிள்ளை போய் அம்மா மெல்லமா மனைவி போய் புருஷன்கிட்ட சொல்றாங்க, ஏங்க அவனை அப்படி கரிச்சு கொட்டுறீங்க, உங்களுக்கு என்னங்க அவனை கண்டா அப்படி ஒரு எரிச்சல் வருது, எதுக்கு அப்படி போய் அவனை திட்டுறீங்க, பேசாமையே இருக்க மாட்டீங்க, நொய் 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 நொயின்னு எப்போ பார்த்தாலும் பிள்ளையை திட்டிகிட்டே இருப்பீங்களா, என்ன இப்படி திட்டுறீங்க அப்படின்னு இந்த அம்மா கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், நான் எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா, என் அன்பு அவ்வளோ அன்பை உள்ள பூட்டி வச்சிருக்கிறேன் அப்படிம்பார். என்னைக்கும் பிரியாணி நல்ல ஒரு மட்டன் வாங்கி அத்தன்டிக்கான நல்ல சூப்பரை நெய் ஊற்றி அருமையான ஒரு பிரியாணி செய்யுங்க. வீட்டில் பணம் வைக்கிற லாக்கரில் கொண்டு உள்ளே போட்டு பூட்டிட்டு, பீரோவில் பூட்டிட்டு, இடுப்பில் கொத்து சாவியை தொங்க வச்சிருங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்டு புளிச்சேம்பு விட்டுட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அப்படியா? பிரியாணி செஞ்சா என்ன செய்யணும்? கொடுத்து சாப்பிட வச்சு ருசிக்க வச்சு வயிறு நிரப்பணும். அதை கொண்டு பூட்டி வச்சுட்டா யாருக்கும் ருசியும் தெரியாது, மனமும் தெரியாது, வயிறும். அன்பு உள்ளத்துல நிறைய வச்சிருக்கிறேன்னு சொல்றது பெருசு இல்ல, உங்க அன்பை நீங்க வெளிப்படுத்த வேண்டும். உங்கள் அன்பை
நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அப்போ நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். நேசிக்கிறேன் என்பதை உங்க கிரியைகளின் மூலியமாக வெளிப்படுத்துங்கள். அல்லேலூயா. அன்பு சாட்சி பெற வேண்டுமானால் அன்பை ஒருவர் ருசி பார்க்க வேண்டும். நான் என் மனைவியின் மேலே அன்பா இருக்கிறேன் என்றால் என் மனைவி என்னுடைய அன்பை ருசிக்க வேண்டும். அவர்கள் ருசி பார்க்காமல் நான் அன்பா இருக்கிறேன் என்பதை அவர்களால் ஒத்துக்கொள்ள முடியாது. அப்போ ஒரு விசுவாசி சபையிலே அன்பா இருக்கிறேன் என்றால் 4 பேரை பார்த்து தோத்திரம் 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 சிரிச்சு ஒரு தோத்திரம் போட்டா மட்டும் பத்தாது. சொல்லுங்க, அல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருத்தர் உங்களை நினைக்கணுமா? அடுத்த வாரம் வரும்போது ஒன்று செய்யுங்க, 2 சாக்லேட் எடுத்துங்க. 2 சாக்லேட் எடுத்துங்க. இப்போ நம்ம மரியாதை சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு சர்க்கரை வீட்டில் யார் இல்லாத நேரத்தில் ஒரு சர்க்கரை போட்டு ஒரு டீயை குடிச்சு போடுவாங்க. பிள்ளைங்களோ வீட்டுக்காரராக இருந்தால் ஏமா டீ இப்படி போடுறீங்க, யூஜினது அம்மா சர்க்கரை போடாதீங்கம்மா, கரும்பு சர்க்கரை போடுங்க. அடே கரும்பு சர்க்கரை போட நல்லாவே இல்லைடா, இது போட்டாதான் ஒரு வாய் குடிக்க மாட்டேன், வேண்டாம் வேண்டாம் சர்க்கரை ஏறிடும் அப்படின்ட்டுருவாங்க. அடுத்த வாரம் நீங்கள் வரும்போது மெல்லம்மா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சிட்டு கையில் இருந்தாங்க சாக்லேட் சாப்பிட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போங்க. அதுக்கு அந்தாண்டு வர நீங்கள் தோத்திரம் போடுறதுக்கு முன்னாடி சிஸ்டர் உங்களுக்கு தோத்திரம் போட்டுருவாங்க. ஏன்னா அந்த சாக்லேட்டோட ருசி உங்களை போகிற வழியில எல்லாம் அந்த சிஸ்டருக்கு எவ்வளோ அன்பு இருந்தா எனக்கு சாக்லேட் கொடுத்துருப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க அன்பை நீங்க என்ன பண்ணி வச்சுட்டீங்க? ருசிக்க வச்சுட்டீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நாம தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமா இருக்கணும்னா நம்ம அன்பை எல்லாரும் ருசிக்க வேண்டும். நாம் அன்பிலே நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. மாமியார அம்மான்னு மருமக கூப்பிட்டா மட்டும் பத்தாது. உண்மையாவே அம்மாவா ஏற்றுக்கொள்ளணும்னா மாமியார் கொஞ்சம் சோறை பிசைஞ்சு, என்னடா நீ வேலை செஞ்சுட்டே இருக்கியாடா, இந்த நான் ஊட்டி விடுறேன், அப்படியே 2 வாய் வாங்கிட்டு நீ கம்ப்யூட்டர்ல டைப்பு தட்டுன்னு சொல்லிட்டு 2 வாய் அவங்களுக்கு ஊட்டி விட்டு பாருங்க. மாமியாரின் அன்பை மருமகள் ருசி பார்த்து விட்டு அவள் சொல்வாள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது என் மாமியார் அல்ல, இது என் அம்மாவாகத்தான் இருக்கிறாள் என்று கணவன் இடத்துல அன்னைக்கு ராத்திரி சொல்லுவாங்க. மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன், உங்க அம்மா எனக்கு மாமியார் அல்ல, அவர்கள் அம்மா தான் என்று சொல்லுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைக்கு மட்டும் ஊட்டினா பத்தாது, மருமகளுக்கும் என்ன செய்யணுமா? ஊட்டி விடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 4வது பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்திலையும் 5ஆம் வசனத்தையும் அவர் சொல்றாரு. இந்த காலத்துல ரொம்ப கம்மியா இருக்கிறது என்னன்னா உண்மைக்கு தான் ரொம்ப பஞ்சம். அன்பிலே எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா உண்மை ரொம்ப பஞ்சமா இருக்கு. அந்த இடத்துல சொல்றாரு, உண்மையாய் செய்கிறாய். ஆமென். எப்படி அன்பை நம்ம நிரூபிக்கணுமோ நம்முடைய உண்மையையும் நாம் நிரூபிக்க வேண்டும். நீ யாருக்கு எதை செஞ்சாலும் உங்கள்கிட்ட என்ன இருக்கு? உண்மை இருக்கு. அல்லேலூயா. உங்களை நல்லவங்கன்னு சொல்லிடுவாங்க, ஆனா உங்களை உண்மையான ஆளுன்னு சொல்லுவாங்களா? அல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் தம்பியை பத்தி அவன் மனைவி சொன்னா, இவர் பொய்யே சொல்ல மாட்டாரு. எங்க வீட்டுல நான் பொய்யை சொன்னேன்னா எனக்கு ஈஸியா பிடிச்சிடாங்க. என் பொண்ணு சொல்லுவா, இங்க பாருப்பா பொய் சொன்னா உனக்கு செட்டே ஆக மாட்டேன். சின்ன வயசுல இருந்து பொய் சொல்லி செமத்து சாத்து வாங்குவேன், செம அடி வாங்குவேன். ஏன்னா பொய் சொல்றதுக்கே எனக்கு வராது, நல்லா மாட்டிக்குவேன். அதனால நான் செஞ்ச தப்பு ரைட்டு எல்லாத்துக்குமே தெரியும், யாருக்கும் ஒளிவு மறைவா இருக்காது. ஏன்னா நம்மளால பொய் சொல்ல தெரியாது, சொல்லிட்டு கண்ணாபின்னான்னு சொல்லிட்டு மாட்டிக்குவேன். அதனால பொய் சொல்லி பிரச்சனை வர்றதை விட உண்மையை சொல்றது எனக்கு ரொம்ப சுலபம். உண்மையா வாழ்றது ரொம்ப சுலபம். பொய் சொல்றதுக்கு தான் நிறைய கற்பனை பண்ணி யோசனை பண்ணி இட்டு கட்டி கதை கட்டி நிறைய பொய் சொல்லணும். ஆனா நீங்க உண்மையாய் வாழுங்க. உண்மையா வாழ்றதுக்கு நீங்க பிரயாசப்படுங்க. வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவானே. அல்லேலூயா. மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையில இருந்தார். மத்தேயு 6:1-4 வசனம் சொல்லுகிறார், தர்மம் செய்வதில் உண்மையாரு. மத்தேயு 6:5-6 வசனத்துல சொல்றாரு, ஜெபம் பண்றதுல உண்மையா ஜெபம் பண்ணு. மத்தேயு 6:16-18 சொல்றாரு, உபவாசத்துல உண்மையாருன்னு சொல்றாரு. மத்தேயு 23:1-31 வாசிக்கும் போது வேதபாரகர் பரிசேயருடைய மாய்மானத்தை கண்டிக்கிறார். உள்ள ஒரு வாழ்க்கை வெளியே ஒரு வாழ்க்கையா இருக்காது, எல்லாவற்றிலும் உண்மையாயிரு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உற்சாகமா சொல்லலாமா? அப்ப நீங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நான் ஒரு உண்மையுள்ள மனிதன் என்று சாட்சி பெற கிருபைதார். அல்லேலூயா. சத்தியத்துல நடக்கிறதுங்கிறது வேற, உண்மையா நடக்கிறதுங்கிறது வேற. நம்ம எல்லாரிடத்திலும்
உண்மையுள்ள மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். 5வது காரியத்தை பார்க்கிறோம். இதே 6வது வசனத்துல வாசிக்கிறோம், நீ சாட்சியா இருக்கிறாய். அங்க வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்துல அவர் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சபைக்கு முன்பாக உன்னை பத்தி சாட்சி சொல்றாங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க எடுத்துங்க, என்ன பத்தி என்ன சாட்சி சொல்லுவாங்க நீங்க நினைச்சு பாருங்க. இப்ப நம்ம மீனா சிஸ்டர் எந்திரிச்சு என்னை பத்தி சபையார்ல என்ன சாட்சி சொல்லுவாங்க நீங்க நினைச்சு பாருங்க. நான் பாஸ்டர் நான் சொல்லுவேன், மீனா வேலை கிடைச்சதுன்னா சர்ச்சுக்கு வராது, வேலை இல்லைன்னா சர்ச்சுக்கு வரும், அப்புறம் மறுபடியும் வேலை கிடைச்சதுன்னா சர்ச்சுக்கு வராதுன்னு நான் சாட்சி சொல்லுவேன். நம்ம யோசிக்கணும், என்னை பத்தி எல்லாரும் என்ன சாட்சி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க, என்னுடைய என்ன காரியத்தை ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க. நம்மளை பத்தி நம்ம பேரை சொன்னோன்னே சில விஷயங்கள் ஞாபகம் வரும். எங்க அம்மாவை பத்தி சொன்னோன்னே எல்லாம் சொல்றாங்க, அவங்க ரொம்ப அன்பு உள்ளவங்க, முதல்ல சாப்பிட்டியான்னு கேட்பாங்க, முதல்ல சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. என்ன அன்புள்ளவங்க முதல்ல சாப்பிட்டியான்னு கேட்பாங்க, சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்ற வார்த்தை, ரொம்ப உதவி செய்வாங்க, தாய் மாதிரி எங்களை பார்த்தாங்க, எங்க மேல் ரொம்ப அன்பா இருந்தாங்க, எங்களுக்காக உருகி ஜெபம் பண்ணாங்க, தேடி தேடி வருவாங்க, எங்களை விசாரிப்பாங்க. அப்போ நான் மரிக்கும் போது என்னை பத்தி என்ன சாட்சி சொல்லுவாங்க? செத்ததுக்கு அப்புறம் சொல்ற சாட்சி எனக்கு எதுக்கு, நான் கேட்க போறது இல்லை. நான் உயிரோடு இருக்கும் போதே நான் சாட்சி பெற வேண்டும். இந்த தெமேத்ரியையும் இந்த காயுவும் சாட்சி உள்ளவர்களா இருந்தார்கள். உயிரோடு இருக்கும் போதே அவர்கள் சாட்சியாக வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க யோசிங்க, ஆண்டவரே என் மனைவி என்னை குறித்து என்ன சாட்சி சொல்லுவார், என் கணவர் என்னை குறித்து என்ன சாட்சி சொல்லுவாங்க, என் பிள்ளைகள் என்னை குறித்து என்ன சாட்சி சொல்லுவாங்க, என் சபை மக்கள், என் ஊழியன், என் மேய்ப்பன், பரிசுத்தவான்கள், தேவ ஊழியர்கள் என்னை குறித்து என்ன சொல்லுவாங்க நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் சாட்சி பெறுவதற்கு ஏதுவாக நீங்கள் கிரியைகளை செய்ய நீங்கள் ஆரம்பியுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் சாட்சி பெறாமல் இருந்திருக்கலாம். நல்லவர்களாய் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் வாழ்ந்தால்தான் நீங்கள் சாட்சி பெறுவீர்கள். நான் சொல்றது புரிஞ்சுதா? பிறருக்கு பிரயோஜனப்படாவிட்டால் நீங்கள் சாட்சி பெற மாட்டீர்கள். மற்றவர்களுக்கு பயனுள்ள பாத்திரமா இருந்தால்தான் நீங்கள் சாட்சி பெறுவீர்கள். அப்ப ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு பயனுள்ள பாத்திரமா இருக்கிறேனா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து ஜெபித்து உங்களை பயனுள்ள பாத்திரமாக மாறுவதற்கு இந்த நாளிலே ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் பிரியமானவர்களாக மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. 6வது காரியத்தை சொல்லி நான் வேகமாக கடந்து போகிறேன். 6வது, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விரும்புகிறவனாக இந்த காயுவு காணப்பட்டான். ஆமென். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விரும்புகிறவன். அதுல 3, 4, 5, 6, 7 வசனங்களை 6-10 வசனம் 3 யோவான்ல 6-10 வசனத்துல படிக்கும்போது அந்த தெயோத்திரப்பை பத்தி அவர் வேதனையாக சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு அவர் 1 யோவானுக்கு வரும்போது 1ஆம் அதிகாரத்துல 3-7 வசனங்களிலே மிக அழகாக சொல்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3-7 வசனங்கள். நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி கண்டும் கேட்டும் இருக்கிறது நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும், யோவான் சொல்கிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி, இப்ப சொல்றார், உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்ப ஒரு விசுவாசினுடைய சந்தோஷம் எப்ப நிறைவாகும் என்றால் பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியப்படணும். யார் அந்த பரிசுத்தவான்கள்? எந்த ஊழியன், எந்த மேய்ப்பன் பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியம் கொண்டிருக்கிறானோ, பிரதமரோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறான் என்று ஓடுவார்கள், முதலமைச்சரோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறான் என்று ஓடுவார்கள், அமெரிக்க ஜனாதிபதிக்கு பழக்கமானவன் என்று ஓடுவார்கள், ஐநா சபை தூதரோடு ஐக்கியமானவன் என்று ஓடுவார்கள். இதெல்லாம் நமக்கு உதவாது. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போறதுக்கு இதெல்லாம் உதவாது. நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும், நாம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் வாழ வேண்டும் என்றால் நாம் எந்த ஊழியனோடு ஐக்கியப்பட வேண்டும்? எந்த ஊழியன் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் ஐக்கியம் வைத்திருக்கிறானோ அந்த ஊழியக்காரனிடத்துல நாம் ஐக்கியம் கொண்டால் நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வசனத்தை படிங்க. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில்
நீங்கள் கேட்டு ம். உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது, நான் அவரோடு நாம் ஐக்கியப்பட்டவர்கள் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியோ, இருளில் நடக்கிறவர்களா இருள் இருந்தால் என்பது என்ன? பாவத்தை சொல்லுகிறார். நான் வெளிச்சமா இருக்கிறேன், வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறேன் என்று சொல்லியோ, நான் பாவம் செய்கிற ஒருவனா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் எப்ப ஐக்கியப்பட்டிருப்போம். ஐக்கியம் வரும்? அவர் ஒளியில் இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை, எவ்வளவேனும் பாவம் இல்லை. பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர். அவர் ஒளியா இருக்கிறார். அவரை போல நாம் ஒளியில் நடந்தால், பாவம் செய்யாதவர்களாய் நடந்தால், அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற ஊழியரோடும் நாம் ஐக்கியப்பட்டவர்களாய் இருப்போம். அவருடைய குமாரனுடைய இயேசுவின் ரத்தம் நம்மை அதற்கு தகுதிப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனுக்கு மனுஷனுக்கு பிரியமா நடக்கணும்னா பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியம் வைக்கணும். அந்த ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? பாவமற்ற ஒரு ஐக்கியமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். ஏழாவது காரியத்தை நம்ம படிக்கலாம். ஏழாவதாக 3 யோவான் 11வது வசனத்தை, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. நன்மையை பின்பற்று, தீமையை பின்பற்றாது. பொதுவா இப்போ ஊழியர்கள் கூட என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எதிர்ப்பாளர்கள் பிரச்சனை பண்ணும்போது ஒரு கணத்தை அடித்தால் மறு கணத்தை காண்பிச்சா அதெல்லாம் இழிச்சு வாயினா போயிடுறோம், அதனால திருப்பி நாம கட்டையில கொடுத்தாதான் அப்படின்னு சிலர் பேசுகிறதை நான் கேட்டேன். ஒருவர் சொல்லுகிறார், பிள்ளி சூனியம் வைக்கிறவன் என்னிடத்தில் இருக்கிறான், அடியாள் என்னிடத்தில் இருக்கிறான், அப்புறம் பொய் கேஸ் போடுறதுக்கு ஆள் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு அவர் அடுத்தடுத்து சொல்றார். தலை எடுக்கணுமா, கால் எடுக்கணுமா, கை எடுக்கணுமா, எங்கள்ட ஆள் இருக்காங்கன்னு யார் சொல்லுகிறார்? ஒரு சபையின் பாஸ்டர் சொல்லுகிறார். இதை கேட்டோன்னே அப்படியே நாங்கள் பாஸ்டர்ஸ் எல்லாம் அதிர்ச்சியாகி போயிட்டோம். என்ன இப்படி பேசுறீங்கன்னா, அப்பதான் பாஸ்டர் நம்மளால ஊழியம் செய்ய முடியுங்கிறார். ஐயப்பா சாமி, இந்த ஆள் எப்படி எங்கிருந்துடா வந்தான் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எல்லாரும் பார்த்தோம். அடியாளை வச்சிருக்காராம். அப்போ நான் அதோட அவர்கிட்ட ஃபோன் தொடர்புலேருந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரி ஐக்கியம்னா நமக்கு என்ன செய்யாது, உதவாது. பிள்ளி சூனியம் வைக்கிறதுக்கு ஆள் இருக்கான். ஊழியக்காரனுக்கு எதுக்கையா பிள்ளி சூனியம் வைக்கிற ஆள்? அப்போ இன்றைக்கு நீங்கள் பாருங்க, இன்றைக்கு நன்மையை பின்பற்றாமல் தீமையை பின்பற்றல் உண்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறார்? மத்திய 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரைக்கும் அங்கே நம்ம படிக்கிறோம். வாசிங்க. நம்முடைய இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எத்தனை பேர் எத்தனை காலத்துல மாறி மாறி ஊழியர்கள் சொல்லட்டும், இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தீமையோடு என்ன செய்ய வேண்டாம்? எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் இடது கன்னத்தை காமி, அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. நான் சொல்லிட்டேன். அப்புறம் உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள அங்கேயே விட்டு கொடு. அடுத்தது, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர 2 மைல் தூரம் போ. அடுத்தது, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. முகம் கோணாத, விரும்புகிறவனுக்கு முகம் கோணாத. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லிருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பழைய ஏற்பாட்டுல அப்படிலாம் சொல்லியிருக்கு. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், சத்ருவே சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், சபிக்கிறவர்களை நன்மை செய்யுங்கள். ஆசீர்வதியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நம்ம பகைக்கிறவர்களை கண்டா என்ன செய்வோம்? நீ என்ன முகத்தை திருப்பிட்டு போறது? தோத்திரம் போட்டிருப்பீங்க, அவங்க கண்டுக்காம போயிருப்பாங்க. இப்போ அடுத்த தடவை அவங்க அப்படியே சிரிச்சுட்டே வருவாங்க, நீங்கள் தோத்திரம் போடுவீங்கன்னு அப்படின்னு அப்படியே இந்த காக்கா வலிப்பு அந்த மாதிரி அப்படின்னு ஒரு வெட்டிட்டு அப்படியே என்ன செய்வோம்? திரும்பவும் சிலர் மேலேயே மோஜியை பார்க்க மாட்டாங்க, அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. நம்ம சைலண்டா எல்லாத்தையும் வயலண்டா நடக்கிறது, வயலண்டா நடக்கிற ஆளுக்கு யாருன்னா நம்ம பெந்தகோஸ்துக்காரர். ஆரம்பத்தில் எங்கள் அம்மா ஒரு சிபிஎம் சர்ச்சுக்கு போனாங்க. அங்கே யாருமே எனக்கு பிடிக்கல. ஏன்னு கேட்டால், நல்ல எண்ணெய் போட்டு வலிச்சு ஒரு வடை கொண்ட ஒன்று போட்டுட்டு பெரிய பைபிள் ஒன்று இப்படி கட்டுட்டு கையெல்லாம் வெள்ளையே இவ்வளோ தூரம் ஜாக்கெட்டெல்லாம் போட்டு அக்மார்க்கு அந்த காலத்தில் உஜாலா நீளம் போல் எல்லாம் பளீர்னு மின்னல் வெட்டுற மாதிரி வருவாங்க. ஆனால் தோத்திரம் சொல்லும்போது சொன்னால்
இந்த கண்ணமெல்லாம் விட்டு இப்படி வச்சுக்குவாங்க, இந்த கழுத்தெல்லாம் இப்படி போயிடும். தோத்திர சடம் பாத்திரம் எங்கேருந்து வரீங்க அப்படியா, ஞானசானம் எடுத்துருக்கீங்களா, வச்சுக்க போட்டிருக்கீங்களா, ஜபம் பண்ணுறீங்களா, அப்படியே ஒத்து பார்த்துட்டு இது என்னடா அது வம்பா போச்சு, இந்த இடத்துல கொண்டு வந்து எங்கள் அம்மா கொண்டு வந்து விட்டுட்டாங்களேன்னு நான் யோசிச்சேன். ஆனால் நாங்கள் உலக பிரகாரமாக ஜீவிக்கிற காலத்தில் எங்கள் ஹவுஸ் ஓனரு எங்களையெல்லாம் கொஞ்சி குளிப்பாட்டி அப்படி நல்லா இருந்து அந்த குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த திருவிழாவுக்கு போகிறதுல அவ்வளோ சந்தோஷம். ஏன் இன்னைக்கு அதுக்கு எல்லாரும் ஓடுறாங்க, சபைக்குள்ளே வர மாட்டேங்கிறான்னா நம்ம ஆள் எல்லாம் ஊனாங்குட்டியாக தான் வருது. ரசிக்கப்படாத காலத்துலையாவது கொஞ்சம் சிரிச்சு கிரிச்சு நல்லா இருந்துச்சு. ரசிக்கப்பட்டவங்க இனிமேல் ரொம்ப சீரியஸாக போய் எல்லாம் ஊனாங்குட்டியாக போயிடுச்சு. அதுலேயும் இந்த நகைகள்லாம் கழட்டி வெள்ளையை வேற உடுத்திடுச்சுன்னா அப்படியே இப்போவே பல்லவத்துக்கு போகிற மாதிரி அப்படியே ரெடி ஆகிட்டு அப்படியே டெட் பாடி கிடக்குது பாருங்க. அந்த மாதிரி தான் கையை காலை கட்டி வச்சோம்னு அப்படியே. நீங்கள் கொஞ்சம் சிரிச்சு முகமாக இருக்கும். சபைக்குள்ளே வரும்போதே ரொம்ப சீரியஸாக அப்படி வராதிங்க. சமயத்தில் எனக்கே பிரசங்கம் ஓட மாட்டேங்குது. சில பேர் என்னை முறைச்சு பார்க்குறது பார்த்தா எனக்கு பிரசங்கம் ஓட மாட்டேங்குது. நல்ல சிரிச்சு முகமாக நல்ல ஒரு குழந்தை மாதிரி இருந்தீங்கன்னா தான் நானும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கலாம், உங்களையும் உற்சாகப்படுத்தலாம். நல்ல ஒரு அலையிலையா தான் சொல்லுங்க. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து மகா பாவி நீ நரகம் தான் போவேன் அப்படின்னு அப்படியே அவனை பார்த்து பல்ல கடிக்காதீங்க. அவன் காலையில் அப்படி பண்ணியிருப்பார். உடனே சாத்தம் அப்படின்னு உடனே ஜன்னல் கதவெல்லாம் எல்லாம் நம்ம ஆள் டமால் அப்படி அவனுக்கு காது கேட்கணுமா, நீ இந்த மாதிரி போட்டிருக்கே எனக்கு பிடிக்கலன்னு டம்மு டம்மு. நீங்கள் அல்லலியா சொல்கிறது எவ்வளோ எரிச்சல் இருக்கு. அதனால தான் அவன் சொல்கிறான், என்ன ஐயோ ஐயோன்னு கத்துற. அப்போ அவன் சொல்லுவானா சொல்ல மாட்டான். ஏன் இன்னொருத்தவங்க இன்சல்ட் பண்ணுறீங்க, ஏன் அவமானப்படுத்துறீங்க? அவங்களுடைய நம்பிக்கை. நீங்கள் நம்பின போது உங்கள் நம்பிக்கை பெருசாக இருந்தது இல்லையா, உங்கள் நம்பிக்கையை மாற்றி கொண்ட போது உங்கள் நம்பிக்கை பெருசாக இருக்கு இல்லையா. நம்பிக்கை பெருசாக இருக்கட்டும், ஆனால் அடுத்தவருடைய நம்பிக்கை சிறுசாக உங்கள் கண்ணில் தெரியக்கூடாது. அல்லேலூயா. யாரையும் அற்பமாவோ மட்டம் தட்டுறதா இருக்கக்கூடாது, யாருடைய மனசையும் புண்படுத்துறதா இருக்கக்கூடாது, யாருக்கும் தீமை செய்கிறவர்களா இராதிருங்கள். அல்லேலூயா. எனக்கு இந்த லெஜண்ட் அன்னை தெரசா அவங்களுடைய இது அடிக்கடி நான் படித்தது ஞாபகம். அவங்க நன்கூட கேட்க போகும்போது நான் வளர்த்துற குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டால் அவன் காரி எச்சியை தூப்பிடுறானா. எனக்கு அவங்க தொடச்சிட்டு சொன்னாங்களே எனக்கு கொடுத்துட்டீங்க, நான் வளர்த்துற குழந்தைக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டானா. அந்த ஆளுக்கு மனசில் வெக்கம் வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சாராம், நன்கொடை நிறையா கொடுத்தார். நம்ம எவ்வளவோ விஷயங்களை கேள்விப்படுகிறோம், ஆனால் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நம்மளால சமாதானமாக இருக்க முடியல, நம்ம ஏற்று வீட்டுக்காரங்க கூட சமாதானமாக இருக்க முடியல. எனக்கு எங்கள் வீட்டுக்குன்னு ஒரு பாதை இருக்குது, எங்கள் வீட்டுக்கு வந்தவங்களுக்குலாம் தெரியும். அங்கே யாராவது டூ வீலர் நிறுத்திட்டா எனக்கு அப்படியே மேலேருந்து ஆவி இறங்குன மாதிரி பாதாளத்துலேருந்து ஆவி வந்து இறங்கி அந்த அந்த வண்டி எப்படி அவன் நிறுத்தலாம், அங்கே பார் உன் வீட்டை மறைச்சு வண்டி நிறுத்தியிருக்கான், அப்படியே கபன்னு காதில் ஓதிக்கிட்டே இருக்கும். அப்படியே வருவேன், அப்படி வண்டியை பார்ப்பேன், இப்படி வண்டியை நடப்பேன். அந்த ரோடே நான் தான் எழுதி வாங்கணும். ஆவியானவர் சொன்னார், அடே நீ இருக்கிறது 5 வருஷமா 10 வருஷமா, அதுக்குள்ள அவன் நிறுத்திட்டு 5 நிமிஷமா 10 நிமிஷமா வண்டி எடுத்துட்டு போக போறான். நீ இந்த இடத்துல இருக்கிறது ஒரு 5 வருஷமா 10 வருஷமா மண்டையை போட போற. எதுக்குடா இந்த முறை மறைக்கிறேன்னா இருப்பாரு. அப்பதான் பாருங்க என் உள்ளத்துல உணர்த்த பண்ணேன், எதுக்கு நமக்கு இந்த பொல்லாத சிந்தை வருது, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு என்னை பார்த்து கண்ணாடியில் நானே சொல்லிட்டு அதோட அந்த புத்தியை விட்டுட்டேன். நீ எத்தனை பேர் வேணா வண்டி நிறுத்திக்க, எத்தனை கார் வேணாலும் நிறுத்திக்க. அப்போ அந்த பக்கத்து வீட்டு பையன் காரை கொண்டு நிறுத்திட்டானா, அவன் காரை நிறுத்திட்டானா அவனுக்கு ஹாரம் நடிச்சு அவன் வீட்டிலேருந்து வர சொல்லி நீ காரை எடுன்னு சொன்னாதே எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனால் இப்போ நான் அவன் வீட்டுக்கு போய் சொன்னேன், தம்பி கொஞ்சம் நல்லாவே உள்ளே நிறுத்திங்க, கார் பாருங்க வெயிலுக்கு ஆயுது, மழையெல்லாம் வந்துன்னா கஷ்டமா இருக்கும் இல்லையா, மரத்தோட நிழல் எடுத்துங்க, நிழலா இருக்கும்னு அப்படி சொல்ற மாதிரி கர்த்தர் என் உள்ளத்தை மாத்தினார். நீங்கள் தீமையை செய்யாமல் நீங்கள் எல்லாருக்கும் நன்மை செய்யும்படி நன்மையை பின்பற்றுவா இருங்கள். அல்லேலூயா. உங்க மனைவிக்கு 2 துண்டு கறி ஜாஸ்தியா விழுந்துச்சுங்கிறதுக்காக தட்டை முறைச்சு பார்க்காதீங்க. உங்க தட்டுலேருந்து 2 துண்டு எடுத்து போட கற்றுக்கொள்ளுங்க. என் மனைவி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எங்கள் புட்டு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எபி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றது பிடிக்காது. ஏன்னா இவங்க 2 பேரும் அவங்க தட்டத்தில் இருக்கிறது என் தட்டத்துக்கு போடுவாங்க, இவன் என் தட்டத்தில் இருக்கிறது அவன் தட்டத்துக்கு மாட்டிக்குவான். என்ன சொல்றவர்னா, நாம என்னைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கிறவங்களா, உதவி செய்கிறவங்களா, பிரியமானவங்களா இருக்கணும்னா நம்ம நன்மை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க மனைவி உங்களை கோபப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்கன்னா நீங்க மெல்லமா 1 மணி நேரம் கழிச்சு மெல்லமா, நீ சொன்ன வார்த்தை ரொம்ப வருத்தமா இருந்துச்சுமா, பரவாயில்ல நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க எனக்கு நாள் முழுசு உங்க பின்னாலேயே சுற்றி வருவாங்க. டீ சாப்பிட்றீங்களா, வேண்டாமா அப்படி சொன்னா, இன்னும் உடம்புல இழைச்சு
ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா, ஸ்வீட் சாப்பிட்றீங்களா? இது நான் பிராக்டிஸ் பண்றதுனால சொல்றேன். நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. தீமைக்கு தீமை செய்யாம, உதாசீனத்துக்கு உதாசீனத்தை கேட்டாம, நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நீங்கள் ஆசீர்வதி. முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாமா? நாம் பிரியமானவர்களாக எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாரா. ஆமென். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை மறுரூபப்படுத்துகிற, நம்முடைய மனதை புதிதாக்குற நல்ல சத்தியங்களினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தொடர்ந்து இந்த வசனங்களை கேட்டு அனுபவமாக்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமான பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில நாங்கள் உம்மை துதிக்க, ஆராதிக்க, ஆண்டவரே உம்முடைய நல்ல வார்த்தைகளை கேட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் நீர் செய்த எல்லா கிருபைகள் தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர் அப்பா, நீர் பரிசுத்தர், நீர் மகத்துவமானவர். உமக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களை கண்ணை எங்கள் மேல் வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி நடக்க வேண்டிய வழியில நடத்தும்படியாக எங்களை போதிக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில கூட இந்த 9வது மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து நாங்கள் பிரியமானவர்களாக ஆண்டவரே எங்களுடைய நாட்களிலே தேவனுக்கும் மனுஷருக்கும் காணப்பட ஆண்டவரே எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமா இருக்க எங்களுக்கு கிருபையும் தயவும் பாராட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். மனத்தாழ்மையோடு இந்த வசனங்களை சாந்தமா ஏற்றுக்கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக, மறுரூபமாக்கப்படத்தக்கதாக, பயனுள்ள பாத்திரமா இருக்க தேவனுக்கு பிரியமும் மனுஷருக்கு பிரயோஜனமான ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் விழுங்க கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் வழி நடத்தும். இந்த கால வேளையில இந்த வசனத்தின் வெளிச்சத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் இன்னும் வெளிச்சமாய் பிரகாசிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆசீர்வதிக்கிறேன், பலப்படுத்தும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் இணைக்கும் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடும் உலகங்களுக்கு சகல பரிசுத்தவான்களோடு இன்றும் என்றும் கர்த்தர் திரும்ப வருமும் இருப்பதாக. ஆமென்.